அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி நாளைக்கு மாநகர சபை தேர்தலில் பங்கு பெற இருக்கிற எங்களுடைய புலம்பெயர் இளைஞர்களுக்கு தான். பல பேர் தமிழர்களுடைய யூடியூப் வாயிலாக நாளைக்கு நடக்க போற தேர்தலுக்கான பிரச்சாரங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மகிழ்ச்சியா இருக்குது. புலம்பெயர் நாட்டில 3வது தலைமுறையாக எங்களுடைய குழந்தைகள் இன்று அரசியலிலும் குதித்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒருவர் இருவர் அல்ல, பல பேர் நாளைக்கு பங்கு பெற இருக்கிறார்கள். தாங்கள் தேர்ந்தெடுத்த கட்சிக்கான காரணத்தை, அவர்கள் தமிழர்களுக்கு செய்ய போற நன்மைகளை எல்லாம் எடுத்துரைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதிலும் ஆசோந்தையில் இருந்து பேசும் ஒரு பெண்மணி கூறுகிறார், ஈழத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அவர்களுக்கு நல்ல வழி செய்வதாக தான் தேர்ந்தெடுத்து கொண்ட கட்சி உறுதியளித்திருக்கு என்று சொல்லியிருக்கிறார். மிக மகிழ்ச்சியா இருக்குது. நான் அவர்களுடன் சேர்ந்து எந்த உரையாடலும் செய்யாதமையாலும் காலம் தாமதிச்சு சென்றதாலையும் நான் ஒரு வேண்டுகோளை தமிழர்கள் சார்பில் விடணும் என்று ஆசைப்படுறேன். இந்த உறுப்பினர்களாக இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும், அத்தனை ஊர்களிலேயும் மாநகர சபை உறுப்பினர்களாக இருக்கும் அத்தனை பிள்ளைகளிடமும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்க எல்லாருமே தமிழ் கற்ற மாணவர்கள், தமிழ் மொழியை நன்றாக பேசுகிறீர்கள், பிரெஞ்சு மொழியை சரளமாகவும் நல்ல கல்வியும் கற்றிருக்கிறீர்கள். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துகள். இரண்டாவதாக, அரசியல் என்பது வாழ்க்கையில் முக்கியம். நாங்கள் என்னதான் உயர்கல்வி கற்றாலும் எங்களுடைய இனத்துக்கான ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அரசியலுக்குள் இறங்க வேண்டும். அதற்கான வழியில் நீங்கள் இறங்கி இருப்பதற்கும் என்னுடைய வாழ்த்துகள். நான் என்ன உங்களிடம் வேண்டுகோள் விட போகிறேன் என்று சொன்னால், புலம்பெயர் நாட்டில் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கிறோம். இன்றைக்கு 12ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ் மொழியை கற்று அதற்கு மேலும் தமிழியல் பட்டப்படிப்பையும் படித்துக் கொண்டு வருகிறார்கள். கல்வி கூடங்கள்ல கொடுக்கிற பாடநூல்களை தவிர தமிழ் மொழியை அவர்கள் ஆராய்ந்து தேடி கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்குது. காரணம், புலம்பெயர் நாடுகள்ல தமிழ் நூலகங்கள் எங்களுக்கு இல்லை. இது புலம்பெயர் நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டுமா என்று சொன்னால் இல்லை. புலம்பெயர் நாட்டில் ஆரம்ப காலத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய தமிழர்களுக்கு ஒரு நூல் நிலையம் கட்டாயம் தேவையாக இருக்கிறது. அவர்களுக்கு பிடித்த நூல்களை வாங்கி வாசிக்கவும், அந்த நூல் நிலையங்களில் தங்களுடைய தேவையான ஆராய்ச்சிகளை செய்வதற்கும் அவர்கள் எல்லாம் அவாப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் நூல் நிலையம் ஒன்று திறப்பதாக ஒரு அமைப்பு கூறினது. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அமைப்புகளிடம் பவரை விட உங்களிடம் நிறைய பவர் இருக்குது. உங்களிடம் இருக்கும் பவரை வைத்து பிரான்ஸ் நாட்டில், இல்து பிரான்ஸ்ல, பாரிஸுக்கு அண்டிய எங்கேயாவது நகரங்கள்லேயோ அல்லது பாரிஸ் நகரத்திலேயோ தமிழர்களுக்கான ஒரு நூலகத்தை அமைத்து கொடுப்பீர்களே ஆனால் அது சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும். தமிழ் மொழி கற்கும் மாணவர்களாக இருக்கட்டும், தமிழ் மொழியில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கட்டும், தமிழ் மொழியை வாசிக்க விரும்புவர்களாக இருக்கட்டும், தமிழ் மொழியை கற்க விரும்பும் வேற்றிய நாட்டவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் இந்த நூலகம் ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த நூலகம் வாயிலாக நாங்கள் எங்களுடைய வரலாற்று செய்திகளை மிக பக்குவமாக சேமித்து வைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்நியர் யாருமே அந்த நூலகத்தை உடைக்கவோ சேதம் செய்யவோ முடியாத அளவுக்கு இந்த பிரான்ஸ் நாடு அந்த நூலகத்தை நிச்சயமாக பாதுகாத்து தரும். ஆகவே நீங்கள் பணிபுரியும் மாநகர சபையின் சார்பாக யாராவது ஒருவர் முன் ஒரு தமிழ் நூலகத்தை திறந்து வைப்பீர்களேயானால் அது ஒரு மிகச் சிறந்த சேவையாகவும் தமிழர்களுக்கு அது பெரும் உதவியாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய தமிழர்கள் என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு சம்மதம் கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். என்ன மாநகர சபை தேர்தலில் பங்கு பெற இருக்கும் எம் குழந்தைகளே, என்னுடைய வேண்டுகோள் நல்லதாக இருந்தால், உங்களுக்கும் பிடித்திருந்தால், தமிழர்களுக்கு கட்டாயம் வேண்டுமானதாக இருந்தால் இதற்கான ஒரு செயலை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்கும் மாநகர சபையின் கட்சி வெற்றி பெற வாழ்த்துவதுடன், நீங்கள் ஜெயிக்க வேண்டாம், வெற்றி பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு, ஏன் ஜெயிக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் என்றால், சில குழந்தைகளின் வாயில் ஜெயிப்போம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருந்தீர்கள். ஜெயித்தல் என்பது தமிழ் சொல்லல்ல. நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும். வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.